அம்பிகாய வித்மஹே மகாதவாய தீமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத். பிரத்யக்ஷ மகாமார்யை நமோ நமஹ. இந்த கற்பூரத்தை கையில ஏந்தி அது அணையாம முட்டி போட்டுட்டே பிரகாரத்தை சுத்தி வரணும். சுத்தி வந்து அம்மன் முன்னாடி நிற்கும் போது கற்பூரம் அதுவா அணையணும். அப்படி நடந்துட்டா உங்க அம்மா நிச்சயமா கண்மொழிப்பாங்க. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கற்பூரம் கீழே விழவோ இடையில அணையவோ கூடாது. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேண்டுதல். என் அம்மாவுக்காக எவ்வளவு பெரிய கஷ்டத்தை வேணாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் சாமி. எனக்கு என் அம்மா இப்போ கண் முழிக்கணும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்மா. தன்னை நம்பி மனசார வேண்டிவாள அந்த அம்மன் கைவிட மாட்டா. நீங்க வேண்டுதலை செஞ்சு முடிங்கோ. உங்க அம்மாவை இந்த அம்மன் கண்முழிக்க வைப்பா. அம்மா தாயே, என் மகளோட வேண்டுதல் எந்த தடங்களும் இல்லாம நிறைவேறணும். அதுக்கு நீதாம்மா அவளுக்கு துணையா இருக்கணும். சீக்கிரமா கண் முழிக்கணும். என் அம்மா கண் முழிக்கணும். முழிக்கணும். அம்மா கண் முழிக்கணும். அம்மா கண் முழிக்கணும். அம்மா கண் முழிக்கணும். நல்லபடியா வேண்டுதல் நிறைவேறிடுச்சு.
பாத்துமா, எந்திரி. மா, அம்மா உத்தரவு கொடுத்துட்டாமா, உங்க அம்மா கண்ணை முடிச்சிருவாங்க. டேய் விஸ்வா, இத பாருடா. அம்மா, அம்மா, பைரவி, பைரவி, நாங்க பேசுறது உனக்கு கேக்குதாமா? அவங்களுக்கு நீங்க பேசுறது கேக்குது. தொடர்ந்து ஏதாவது பேசுங்க. அம்மா, 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 என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னலாமா? இப்போ சொன்ன மாதிரியே நீ திரும்பி வந்துட்டம்மா. இனிமே நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேம்மா, போக விட மாட்டேன். பைரவி, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, நீ நல்லா இருக்க. நாங்க எல்லாருமே உன் கூட தான் இருக்கோம் பாரு. இந்தாங்கம்மா பிரசாதம். பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வந்துட்டு நீங்க கிளம்புங்க. சரிங்க சாமி. வாமா, பிரகாரத்தை சுத்தலாம். அம்மா, 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 பைரவி, பைரவி, கொஞ்சம் இரு, என்னாச்சு? அமைதியா அம்மா, இருங்க. கண்ணை முடிச்சு பாருமா. அம்மா ப்ளீஸ்மா. வேண்டாம், அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. என்னாச்சு வைத்தியர்? மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிட்டாங்க. இதுக்காக வருத்தப்படாதீங்க. இப்ப நம்ம பேசுறத கேட்கற அளவுக்கு தெரியிட்டாங்கன்னு சந்தோஷப்படுங்க. முழுசா குணமாக இன்னும் 1 வாரம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுளோட கருணையால இன்னும் 2 நாள்ல குணமாயிடுவாங்க போல தெரியுது. இப்ப கண்ணு முழிச்சு பார்த்ததெல்லாம் குணமாகறதுக்கான அறிகுறி. இவங்க கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். இவங்களை தொந்தரவு பண்ணாம நாம வெளியே இருப்போம். வாங்க வாங்க. அத்தை, நீங்க நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வரணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா குணமாகி வந்துட்டா அந்த துளசிய ஏத்துப்பீங்க. விஸ்வா மாமாவை அவ கூட சேர்த்து வச்சிருவீங்க. நான் கடைசி வரைக்கும் மாமாவோட சேரவே முடியாம ஒரு பொம்மை மாதிரி உங்க கூடவே இருக்கணும். அது என்னால முடியாது அத்தை. எனக்கு விஸ்வா மாமா வேணும். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். நான் வாழணும்னா நீங்க சாகணும் அத்தை, சாகணும். அத்தை, நான் உங்களை கொலை பண்ண போறேன்னு நினைக்காதீங்க அத்தை. நானும் விஸ்வா மாமாவும் சேர்ந்து வாழணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. அந்த ஆசைய நிறைவேற்ற போறேன்னு நினைச்சுக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை.
அம்மா அம்மா அண்ணி அண்ணி ஏய் என் அம்மாவை என்னடி பண்ண? கேக்குறேன்ல, சொல்லுடி. என் அம்மாவை என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணலனா எதுக்காக யாருமே இல்லாதப்போ உள்ள வந்திருக்க? ஏய், பாசத்துல அத்தைய பார்க்கணும்னு வந்தேன். இதுக்கு போய் சந்தேகப்படுற? பாசமா? உனக்கா? நடிக்காத. உனக்கு பாசம்னா என்னன்னே தெரியாது. துளசி, அவ கையில துணி வச்சிருக்கா. அண்ணிய ஏதோ பண்ணணும்னு தான் முயற்சி பண்ணிருக்கா. சொல்லுடி, என்னடி பண்ண வந்த எங்க அண்ணிய? நான் அது வந்து என்ன வழிஞ்சு கண்ணுக்கு இறங்கிடுச்சு. அத தொடச்சு விடதான் நான் கையில துணி வச்சிருக்கேன். அதுக்கு போய் என்னென்னமோ பேசுறீங்க. இத பாருங்க, எனக்கும் என் அத்தை மேல பாசம் இருக்கு. அவங்க குணமாகணும்னு நானும் ஆசைப்படுறேன். உங்களுக்கு மட்டும் பொறுப்பு இருக்கிற மாதிரி ஓவரா சீன் போடாதீங்க. நீ ஒன்னும் என் அம்மாவை பாத்துக்க வேணாம். எங்களுக்கு பாத்துக்க தெரியும். நீ போ. இனிமே யாரும் இல்லாத போது நீ உள்ள வரக்கூடாது. வந்தா தொலைச்சிருவேன், பாத்துக்கோ. போடி. போடி. அம்மா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதும்மா. ஒன்னும் ஆகாது. நான் தீப வேண்டுதல் பண்ணிருக்கேன். தீபத்தை அணைய விடாம என் வேண்டுதல அந்த அம்மன் ஏத்துக்கிட்டா. நீங்க சீக்கிரமே குணமாயிடுவீங்க. சீக்கிரமா குணமாயிடுவீங்க. துளசி, நீ போய் சாப்பிடு. நான் அண்ணிய பாத்துக்கிறேன். இல்லம்மா, எனக்கு பசிக்கல. நான் அம்மா கூடவே இருக்கேன். நீ போ. ஏய், அண்ணிய நான் பாத்துக்கிறேன். நீ போய் சாப்பிடு முதல்ல. கண் முழிச்சாங்கன்னா நானே உனக்கு போன் பண்றேன். இல்லம்மா, எனக்கு வேண்டாம். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் இங்கே இருந்து அம்மாவை பாத்துக்கிறேன். எப்படி துளசி வெறும் வயித்தோட இருப்ப? சரி இரு, நான் போய் உனக்கு சூடா பால் எடுத்துட்டு வரேன். என் அம்மா கண் முழிக்கணும். ஹலோ,
துளசி, இந்தா இந்த பாலை குடிச்சிட்டு நீ அண்ணி கூடவே இரு. சரிம்மா. குடிடி, நல்லா குடி. சரி துளசி, நீ அண்ணிய பாத்துக்கோ. திடீர்னு கண்ணு முடிச்சா எனக்கு போன் பண்ணு. சரிம்மா. பாத்துக்கோ. துளசி, துளசி. தூக்க மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு.